So fifth point is shapes. Shapes, coloring. Okay. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், கலரிங் எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்தோம். கலரிங் எப்படி கொடுக்குறதுனா நம்ம கலரிங் புக்கில் எப்படி கொடுக்குறதுன்னு நான் சொன்னேன். இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா அவங்களுக்கு ஷேப்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். என்னென்ன ஷேப்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ், இப்போ தெரிஞ்சது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சது சர்க்கிள் மட்டும் தான் தெரியும். சர்க்கிள், அடுத்தது வந்து ஓவல் ஆர் எலிப்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர். ட்ராயிங்கில் வந்து எப்போவுமே ஸ்கேல் யூஸ் பண்ணக்கூடாது. Scale is not allowed. Okay, so square and then rectangle, triangle, these are the basic shapes, and then star. So lines, sleeping line, standing line, waves, curve. ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸகன், பென்டகன், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாமே ஒரு நாள் அவங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம், ஆல் த ஷேப்ஸ். ஸோ இந்த ஷேப் அவங்க என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு ஸோ என்னென்ன ஷேப்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியணும். அதுக்கப்புறமா ஒரு பேப்பரில் வந்து அவங்க என்ன பண்ணணும்னா ஒன் டே வந்து சர்க்கிள் வரைஞ்சி சர்க்கிளுக்கு கலரிங் கொடுக்கணும், ஓவல் வரைஞ்சி ஓவலுக்கு கலரிங், ஸ்கொயர் வந்து ஸ்கொயருக்கு கலரிங், இதுக்கு ஒரு நாள் கலரிங். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷேப்புக்குமே ஒரு கலரிங் கொடுக்கணும். இந்த லைன்ஸ்க்கு வந்து என்ன பண்ணணும்னா அவங்க லைன்ஸ் போடணும், இது லைன்ஸ் போடணும். ஸோ ஒன் இஸ் ஷேப் கலரிங். நான் சொன்னல ஷேப்ஸ் வரைஞ்சிட்டு ஷேப் கலரிங் கொடுக்கணும். ஷேப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் வந்து ஷேப்ஸ் தான். So seventh one is finding the shapes in the drawing. நம்ம ஏதாவது ஒரு டிராயிங்கை காமிச்சிட்டு இதில் என்னென்ன ஷேப்ஸ் எல்லாம் இருக்குன்னு கண்டுபிடி, சர்க்கிள் எங்கெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லணும். ஸோ சர்க்கிள் சின்னதாக சர்க்கிள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதில் வந்து சர்க்கிள்ஸ் எங்கே இருக்குது, ஸ்கொயர் எங்கே இருக்குது, அந்த மாதிரி. இப்போது இந்த ஒரு ஷேப் இருக்குன்னா இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதில் வந்து ஒரு வேவ்ஸ் இருக்குது, அடுத்தது ஒரு சர்க்கிள் இருக்குது, அடுத்தது ஒரு ஸ்லீப்பிங் லைன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஹாஃப் சர்க்கிள் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு வேவ் இருக்குது, இதில் ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணும். சி திஸ் இஸ் 1 curve, 2 curve, 3 curve, 4 curve. ஸோ இத்தனை கர்வ் சேர்ந்தது ஒரு கிளவுட்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தே ஷுட் ஐடென்டிஃபை தி ஷேப்ஸ் ஆஃப் தி ஷேப்ஸ் இந்த ட்ராயிங்கில் வந்து ஷேப்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த பஸ் இருக்குன்னா இந்த பஸ்ஸில் வந்து சி திஸ் இஸ் எலிப்ஸ் ஆர் ஓவல், சி திஸ் இஸ், அண்ட் தென் திஸ் இஸ் சம்திங் லைக் ஸ்கொயர். See this is square and this is rectangle. So this is also the bus shape is rectangle. It is in 2D. So இந்த பக்கமும் தெரியுது, இந்த பக்கமும் தெரியுது. So this is 2D. 2Dல இப்போ கற்றுக் கொடுக்க வேண்டாம், சொல்கிறேன் வந்து பேசிக்ஸாக. ஸோ தீஸ் ஆர் ட்ரையாங்கிள். ஸோ இந்த மாதிரி நம்ம ஷேப்ஸை வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோன்னா, ஐடென்டிஃபை பண்ண சொல்லி கொடுத்தோன்னா தே கேன், அவங்க வந்து ட்ராயிங் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஒரு ட்ராயிங் வந்து ட்ராயிங்காக பார்க்க மாட்டாங்க, ஷேப்ஸாக தான் பார்ப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்லைட் கர்வ் இருக்குது, ஸ்லைட் கர்வ் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் கர்வ்ஸ், these are curves, up to down curves. This is half circle and this is small rectangle. So these are small rectangle. So these are box. இந்த மாதிரி வந்து they can easily identify the shapes in the drawing. இந்த மாதிரி ஷேப் இருக்கிறது வந்து அவங்களுக்கு சொல்லணும். இதெல்லாம் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி கலரிங் நோட் நம்மளே வாங்கி நம்ம அவங்களுக்கு வந்து சொல்லணும். இது என்னது, ரெக்டாங்கிள், இதில் சர்க்கிள், and this is like rectangle, and this is like something oval, circle. So this is square.
ஸோ ரெக்டாங்கிளில் வந்து ஸ்கொயர்ஸ் இருக்குது, திஸ் இஸ் ஹாஃப் சர்க்கிள். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஸோ தீஸ் ஆர் த ஷேப். இந்த ஷேப்ஸ் வச்சு சி ஹாஃப் சர்க்கிள், சர்க்கிள், ஸ்மால் சர்க்கிள், அதுவும் ஒரு ஹாஃப் சர்க்கிள், அண்ட் தென் சம்திங் லைக் ட்ரையாங்கிள், அண்ட் தென் திஸ் இஸ் கர்வ்ஸ், அண்ட் திஸ் இஸ் ஸ்லாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், சம்திங் லைக் தட். இந்த மாதிரி தான் நம்ம ஷேப்ஸை வச்சு தான் எல்லா ட்ராயிங்க்கும் நம்ம சொல்லித்தரணும். ஸோ ஷேப்ஸ் தான் வெரி 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 இம்பார்ட்டண்ட், வந்து ஷேப்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபைண்டிங் தி கலர்ஸ் இன் த பிக்சர். இதெல்லாம் நம்ம ட்ராயிங் சொல்லி கொடுக்குறவங்க நம்ம இந்த மாதிரியான சில ட்ராயிங்ஸு, சில புக்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கணும். அப்போ தான் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லித்தர முடியும். ஸோ பாருங்கள், இப்போ இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு குழந்தைகிட்ட காமிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இதில் என்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்னா, குழந்தை ஃபஸ்ட்டு இது ப்ளூ கலர், இது எல்லோ கலர், இது எல்லோ கலர், இது க்ரீன் கலர், இது ரெட் கலர், இது பிளாக் கலர், இது பிங்க் கலர், இது ரெட் கலர், சம்திங் லைக் தட். இந்த மாதிரி ஒரே கலர் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஃபைண்ட் அவுட் இதில் வந்து 3 கலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா தே வில் ஐடென்டிஃபை தி கலர்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ரிடில்ஸ் மாதிரி கொடுத்தா தான் அவங்க கண்டுபிடிப்பாங்க. நம்ம ஒரு போட்டி அந்த மாதிரி கொடுத்தா தான் அவங்க கண்டுபிடிப்பாங்க. நீங்கள் இது என்ன கலருன்னு கேட்டால் அவங்க ஃபர்ஸ்ட் இது எல்லோ கலரு, இது எல்லோ கலரு, ப்ளூ கலரு, பிளாக் கலருன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஸோ இதில் வந்து இதில் வந்து ஒரு 4 கலர்ஸ் இருக்குது. அது என்னென்ன கலர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அப்போ என்ன சொல்லணும்னா, திஸ் இஸ் டார்க் ப்ளூ, அண்ட் தென் திஸ் இஸ் லைட் ப்ளூ, அண்ட் தென் திஸ் இஸ் ஒயிட், something is like that grey color, and then white is here. இந்த இடத்துல white இருக்கு, இந்த இடத்துல white கலர் இருக்கு, இந்த இடத்துல black கலர் இருக்கு, இந்த இடத்துல grey கலர் இருக்கு, இந்த இடத்துல டார்க் ப்ளூ இருக்கு, இந்த இடத்துல வந்து white கலர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அடுத்தது இந்த கலர் போனீங்கன்னா சம்திங் எல்லோ கலர், ப்ரௌன் கலர், some slight red color, this is some black color, lighter black color, light yellow, and then brown. அந்த மாதிரி வந்து they will identify the colors. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இதில் இத்தனை கலர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. yellow color, brown color, and then some black color, and then yellow color. இதில் வந்து dark green, light green, yellow, dark green, white, something black lines மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட், எல்லோ, ரெட், டார்க் ரெட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக், ஒயிட். அடுத்தது வந்து ஹேண்டில் பார்த்தீங்கன்னா வந்து ரெட் கலர் வித் மிக்ஸ்டு வித் சம் ஆரஞ்ச், மிக்ஸ்டு வித் சம் எல்லோ கலர். அண்ட் தென் see this one, this is red color, this is pale pink color, and then white color, all mixed color. ஸோ இதில் வந்து so many colors are there அப்படின்னு நம்ம சொன்னோன்னா they will see the picture differently. அப்போ வந்து பிக்சர் வந்து அவங்க டிஃப்ரெண்ட்டாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. இதில் இவ்வளோ கலர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. this is also இதில் எத்தனை கலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா this is some shade colors, no? So some dark color is there. ஸோ இதில் பாருங்கள், இதெல்லாம் ஒரு கிளாஸில் நம்ம இதில் வரையவே சொல்லக்கூடாது. இன்றைக்கி வந்து ஒரு கிளாஸ் வராங்கன்னா அவங்களுக்கு வந்து வரைய சொல்லிக் கொடுக்கூடாது. ஐடென்டிஃபை த கலர்ஸ், அவ்வளோதான். இது ஒரு 10 minutes 15 minutes நம்ம வந்து கலர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சரை கொடுத்துட்டு சொல்லுன்னா அவங்க சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க கலரிங் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி பேசிக் திங்ஸே இல்லாமல் அவங்க வந்து கலரிங் போனாங்கன்னா அவங்களுக்கு எந்த கலருமே தெரியாது. அப்போ தான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் எப்படியோ அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கலர்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். this color, this is some dark blue color, and then this is also some dark blue color, some white color, some white mixed with dark blue, so this is light blue color. இந்த ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் some orange color is there. this is orange with white color mixed-ஆ இருக்குது. இந்த இடத்துல வந்து பிளாக்காக இருக்குது, இந்த இடத்துல கொஞ்சம் ஹேர் ஒயிட்டாக இருக்குது, ஸோ கிரே கலராக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா some brown color, dark brown color is there. இது வந்து ரொம்ப லைட் yellow with yellow is mixed with some brown color அந்த மாதிரி இருக்குது. So these are the colors. See this one, this is red color, but வந்து sofa is not a red color, but இங்கே வந்து இந்த brown color shade இருக்கிறதுனால அந்த ஷேடோ விழுறதுனால இந்த இடத்துல some red color மாதிரி தெரியுது, because this is brown, this is some orange. So shade விழும்போது some beautiful color is reflecting. ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து we should கலர்ஸை பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லணும். this is also some mix match colors there, so many colors are. இந்த மாதிரி கலர்ஸ் கொடுத்தா தான் அந்த பிக்சர் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ பிக்சர்ஸ் வந்து கண்டிப்பாக இன்னொன்று என்ன சொல்லணும்னா, லைட் அண்ட் டார்க். லைட், light, லைட், ரிஃப்ளெக்ஷன்.
night, NIGHT, night reflection. ஸோ இதுவும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட், நைட் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் லைட் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் நைட் ரிஃப்ளெக்ஷன். இதில் என்ன இம்பார்ட்டன்னா, கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு பிக்சர், ஒரு நம்ம வீட்டில் இப்போ இருக்கிறது என்னெல்லாம் இருக்குது, இப்போ வந்து வீட்டில் வந்து ஃபேன் இருக்குது, டிவி இருக்குது, சோஃபா இருக்குது, இதெல்லாம் நம்ம எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியுது? ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியுது? கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு சன்லைட்டோ லைட்டோ ஏதோ ஒன்று இருக்குது, அதனால தான் தெரியுது. ஸோ இப்போ லைட் இருந்தாலே கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன இருக்கும்? ஒரு ஷேடோ இருக்கும், ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஸோ லைட் வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே பட்டு சம் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும், ஒரு இடத்துல லைட் இருக்கும், ஒரு இடத்துல ஷேடோ இருக்கும். இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் குழந்தைங்களுக்கு. அடுத்தது வந்து நைட் டைமில் நம்மளுக்கு தெரியுமா? பிக்சர்ஸ்லாம் தெரியுமா? நம்ம வீட்டில் இருக்க பொருள்லாம் தெரியுமானா கண்டிப்பாக அவங்க என்ன சொல்லுவாங்க? தெரியாதுன்னு சொல்லுவாங்க. பட் தெரியாமல் இருக்காது. கண்டிப்பாக ஒரு மூன் லைட்டில் சின்னதாக நம்மளுக்கு ஒரு இடம் தெரியும். அப்போ அந்த இடத்த நம்ம எப்படி கலர் இருக்கோ அதை நம்ம சொல்லணும். அந்த இடத்துல லைட்டு பட்டு நம்மளுக்கு எப்படி கலர் தெரியுதோ அதை சொல்லணும். ஸோ ஒரு இடம் ஃபுல்லாக தெரியாது, ஆனால் ஒரே ஒரு செவுறு இருக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் லைட்டு தெரியும். ஸோ அதெல்லாம் அவங்கள வந்து பார்க்க சொல்லணும். வீட்டில் போய் நீ பாரு, லைட் ஆஃப் பண்ணிட்டு பாரு, ஒரே ஒரு லைட்டு போட்டு பாரு, உனக்கு எந்த இடம் தெரியுது. ஒரு ஆப்ஜெக்டில் சுற்றி லைட்டு போட்டு காட்டுங்க. இப்போ இந்த இடம் தெரியுது, இந்த இடம் தெரியுது, இந்த இடத்துல கலர் பாரு எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுது, லைட்டு பட்டு இவ்வளோ லைட்டு பட்டு ஒயிட் கலரே தெரியுது பாரு. ஒயிட் கலர் தெரியுதுனால இந்த ஆப்பிள் வந்து ரெட் கலராக இருந்த ஆப்பிள் வந்து இந்த இடத்துல வந்து லைட் ரெட் கலரில் தெரியுது, இந்த இடத்துல பாரு எல்லோ கலர் தெரியுது. அந்த மாதிரி வந்து அப்போ எல்லோ லைட் போட்டால் எப்படி இருக்கும், ப்ளூ லைட் போட்டால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு வி ஷுட் எக்ஸ்பிளைன் த லைட் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் தென் நைட் ரிஃப்ளெக்ஷன். நைட்டில் நம்மளுக்கு எப்படி தெரியும்? நைட்டில் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது, இருட்டாக இருந்தாலும் ஒன்றுமே தெரியாது கண்டிப்பாக. பட் அதில் சின்ன லைட் ஏதாவது கண்டிப்பாக இருக்கும், அதில் நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தெரியும். அப்போ அந்த கண்ணோட்டம் நம்மளுக்கு எப்படி இருக்கும், அதை நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்றது ஜஸ்ட் வி ஷுட் எக்ஸ்பிளைன் பண்ண அவங்க மண்டக்குள்ளே போட்டு வச்சிடணும். சின்ன வயசுலேயே அவங்களோட மைண்டுக்குள்ளே இதெல்லாம் போட்டு வச்சிடணும். பட் நம்ம சொல்லித்தர தேவையில்ல, டீட்டெயிலாக போட தேவையில்ல, பட் அவங்களுக்கு சொல்லணும். அப்போது ஒரு ஆப்ஜெக்டை வச்சு நம்ம செஞ்சு காமிக்கணும் இந்த மாதிரி சொல்லிட்டு. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃப்யூச்சரில் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் டென்த் ஒன் இஸ் சீனரி. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன வரையலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே ஷேப்ஸ் முடித்தோடனே குழந்தைங்களுக்கு வந்து சீனரிஸ் கொடுக்கலாம். பிகாஸ் சீனரியில் வந்து பியூட்டிஃபுல்லாக கலர் இருக்கும், அதில் ஷேப்ஸே இருக்காது. ஒரு மலை வந்து இப்படி தான் இருக்கணும், ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் ஒரு மலை. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ட்ரீ வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. இந்த சீனரிஸில் மட்டும்தான் எப்படி வேணால் வரையலாம். ஒரு ஸ்டாண்டிங்காக ஒரு கர்வ், ஒரு ஸ்டாண்டிங்காக ஒரு ஸ்லீப்பிங்காக ஒரு லைன் போட்டால் அது வந்து லேண்டாக மாறிடும். ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஹாஃப் ட்ரையாங்கிள் போட்டால் அது வந்து மவுண்டெயினாக மாறிடும். ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் போட்டால் அது ஒரு சன்னாக மாறிடும். ஒரு ட்ரீ வந்துடும். ஒரு இப்படி வேவியாக போட்டால் அது ஒரு மழை மாதிரி, ஒரு ரிவர் மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய சீனரி பிக்சர்ஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து கலரிங் பண்ண சொல்லலாம். அந்த கலரிங்கில் நம்ம ஒரு டீட்டெயில் கொடுக்கலாம். அந்த என்ன டீட்டெயில்னா லைட் எல்லோ கலர், ஆரஞ்சு கலர், அந்த மாதிரி என்ன மிக்ஸ் மேட்ச் கலர் அந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அந்த கலர்ஸில் எடுத்த உடனே வந்து ஹியூமன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஹியூமன், ஒரு பப்பி, ஒரு எலிஃபண்ட், ஒரு அனிமல்ஸு, பேர்ட்ஸு, இதெல்லாம் வந்து ஷேப்ஸில் வரைய சொல்லி கொடுத்துட்டு அடுத்தது வந்து இந்த டீட்டெயிலிங் இருக்குது பார்த்தீங்களா, கண்ணு, மூக்கு, ஃபிங்கர்ஸ், இதெல்லாமே லாஸ்ட்டு தான். ஹியூமன்ஸ் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஹியூமன்ஸ் வரையக்கூடாது. ஃபஸ்ட் எடுத்தோடனே சீனரிஸ் தான் நிறைய கொடுக்கணும், சீனரி பிக்சர்ஸ் நிறைய கொடுக்கணும். அடுத்தது நம்ம ஆப்ஜெக்ட் கொடுக்கலாம். இந்த மாதிரி தனி ட்ரீ, ஒரு தனி வந்து ஒரு பீகாக் வரைய சொல்லி கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒன்று தனித்தனி பிக்சர்ஸ் வச்சு தான் நம்ம அது எல்லாமே சேர்த்து தான் நம்ம வந்து ஒரு ட்ராயிங்காக சொல்லித்தரணும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நிறைய வந்து சீனரிஸ் கொடுங்க, நிறைய சீனரிஸ் தான் ஃபஸ்ட்டு. சீனரிஸில் வந்து நம்ம கலர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். எப்படிலாம் லைட்டு தெரிஞ்சால் எப்படிலாம் கலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து சீனரி பிக்சர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சீனரி கொடுத்து அவங்க நல்லா வரைவாங்க. சீனரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் வந்து சில ட்ராயிங்ஸ் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த ட்ராயிங்ஸ்லாம் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஸோ இது வந்து ஷேப்ஸ் ட்ராயிங். ஸோ இதோடு வந்து சைல்டு ஆர்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம நெக்ஸ்ட்டு டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.